வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஸ்பிரிட் டிவியின் இன்றைய பிரதான தமிழ் செய்திகளுடன் நான் ஆகாஷ் வசந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை, ஜனாதிபதி தெரிவிப்பு. உர பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை. நல்லிணக்கத்திற்காக இலங்கை நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா தெரிவிப்பு. விளையாட்டுத்துறையை சிறந்த கோணத்திற்கு கொண்டு செல்ல அரச கொள்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 12வது தெற்காசிய விளையாட்டு விழாவின் வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் விளையாட்டு கொள்கையின் பிரகாரம் விளையாட்டுத்துறைக்கு தேவையான அனைத்து பௌதீக வளங்களும் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் ஒரே விதத்திலான வளங்களை வழங்க அரசாங்கம் என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை விளையாட்டும் அரசியலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தன தனக்கு இதனை குறிப்பிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலும் விளையாட்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டுள்ளதை பிரதமர் இதன்போது விளக்கினார். விவசாயிகளின் உரப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் இன்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை விநியோகம் செய்வது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் இன்று விசேட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க, விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மற்றும் அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்திற்கு பங்கேற்றுள்ளனர். செயற்கையாக சிலர் உரத்தின் விலையை உயர்த்துவதற்கு முயற்சித்து வருகின்றனர். உரத்தை பதுக்கி வைத்து உரத்திற்கான விலையை உயர்த்த முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு உர வகைகளை பதுக்கி வைப்போருக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்குமாறு விவசாய அமைச்சர் உத்தரவு விடுத்துள்ளார். இன்று ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தினூடாக உர தட்டுப்பாடு தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என விவசாய அமைச்சு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடி ஆகியவற்றினை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித்த ராஜபக்ச கடற்படை சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலீஸ் நிதி மோசடி புலனாய்வு பிரிவின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. CSN தொலைக்காட்சி நிறுவனத்தினூடாக பணச்செலவை மற்றும் அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுகளின் கீழ் யோஷித்த ராஜபக்ச கடந்த மாதம் 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கின் விசாரணைகளை தடையின்றி மேற்கொள்வதற்காகவே யோஷித்தவை கடற்படையிலிருந்து இடைநிறுத்துமாறு போலீஸ் நிதி மோசடி பிரிவு கடற்படை தளபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் நேற்று முதல் உடனடியாக அமலுக்கும் வரும் வகையில் யோஷித்த ராஜபக்ச கடற்படையிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை தலைமையகம் அறிவித்துள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று மேல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று மேல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். மஹிந்தவின் புதல்வரான யோசித்தவிற்கு பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீதான விசாரணைக்காக இன்று மஹிந்த ராஜபக்ஷ மேல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். யோஷித்தவின் வழக்கு எதிர்வரும் 8ஆம் திகதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது. யோஷித்தவிற்கு பிணை வழங்க வேண்டாம் என சட்டமா அதிபர் திணைக்களம் கோரியிருந்தது. இதன்படி இன்றைய தினம் யோஷித்தவிற்கு பிணை வழங்கப்படவில்லை. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் மஹிந்த ராஜபக்சவும் ஒரே மேடையில் சந்திக்க மக்கள் விருப்பம் கொண்டிருப்பதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அது குறித்து பதிலளித்த மஹிந்த ராஜபக்ச அனைவரிடமும் பல ஆசைகள் உள்ளன, அவற்றை பற்றி பின்னர் யோசிக்கலாம் என தெரிவித்தார். மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்காமல் மஹிந்த ராஜபக்ச சென்றமை குறிப்பிடத்தக்கது. බලමු කොච්චර දේවල් කැමති අය ඉන්නවද? අපි කැමති දේවල් ගොඩක් வடமாகாண மீனவர்களை பாதிக்கும் வகையில் செயற்படும் இந்திய மீனவர்களின் மீது நடவடிக்கை எடுக்காது நல்லாட்சி அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார்.
ஹேட்டன் கினிகத் என பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கும் இலங்கையின் முன்னாள் பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்க ஆகியோருக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பிரகாரம் கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் கடற்துறைசார் பொருளாதாரத்தின் இலங்கை வளர்ச்சி காண ஆரம்பித்தது. ஆனால் இன்று இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் ஊடுருவி இழுவை படகுகள் மூலம் கடல் கீழ் மட்டத்திலிருந்து கடல் வளங்களை முழுமையாக அறுவடை செய்கின்றார்கள். இதனால் வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் ஒரு அசமந்த போக்கை கடைபிடிக்கின்றது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் நிர்கதியில் உள்ளனர் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிங்களம், தமிழ் மற்றும் முஸ்லிம் என்ற இரத்தம் கிடையாது எனவும் இலங்கையின் மனிதாபிமான இரத்தமே உள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சோசலிச இளைஞர் சங்கத்தின் 3வது தேசிய இளைஞர் மாநாட்டில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் இன்று பாரிய பின்னடைவுகளை எதிர்நோக்கியுள்ளனர். அத்துடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இடம்பெற்ற 30 வருட யுத்தத்தில் பொது மக்களின் சொத்துக்களை முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் யுத்தத்தில் பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் விதவைகளாகியுள்ளனர். பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்து நிர்கதியாகியுள்ளனர். இவர்களின் நிலைமை என்றும் கேள்விக்குறியாக உள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்ருகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். நல்லிணக்கத்தை அடைய இலங்கை நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது என அமெரிக்கா அறிவித்துள்ளது. நல்லிணக்கம் மற்றும் நிதி என்பவற்றுக்காக இலங்கை இன்னும் அதிக பணிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று அமெரிக்காவின் தெற்காசியாவுக்கான பிரதி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையால் இந்த பணிகளை தனித்து நிறைவேற்ற முடியாது. எனவே அமெரிக்கா நண்பனாகவும் பங்காளராகவும் இலங்கைக்கு உதவும் என்று ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி குறிப்பிட்டுள்ளமையும் பிஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். போரினால் பிளவுபட்டிருந்த இலங்கையில் தற்போது ஜனநாயகம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் பழைய ஆட்சியை நிராகரித்து 2015ஆம் ஆண்டு புதிய ஆட்சியை உருவாக்கினர். பிளவுகள் மற்றும் பயம் என்பவற்றிற்கு எதிராக வாக்களித்து இந்த ஜனநாயகத்தை ஏற்படுத்தினார்கள் என்றும் நிஷா பிஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈராக் தலைநகர் பக்தாதில் தீவிரவாதிகள் நடத்திய இரட்டை தாக்குதலில் 70 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈராக் தலைநகர் பக்தாத் அருகே உள்ள ஷிட்டி நகரில் உள்ள மார்க்கெட் பகுதியில் இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் மேற்கொண்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த தற்கொலைப்படை தீவிரவாதி ஒருவன் வெடிக்குண்டை வெடிக்க செய்து முதல் தற்கொலை நடத்தியுள்ளான். இதேபோல அன்பார் மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 18 போலீஸ் அதிகாரிகள் மரணமடைந்துள்ளனர். இந்த இரு தாக்குதல்களிலும் 70 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 தாக்குதல்களும் IS தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து அந்நாட்டு பிரதமர் ஹைதர் அல் அபாதி கூறியதாவது: இந்த தாக்குதலை IS தீவிரவாதிகளின் தோல்வியை காட்டுகின்றது. ராணுவ வீரர்களிடம் தங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை இழைத்ததை அடுத்து அப்பாவி பொதுமக்களை அவர்கள் குறிவைத்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி அதிரடி தொடக்க வீரர் ரோஹித் சர்மா காயமடைந்துள்ளார். இதனால் நாளை நடக்கவுள்ள இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் அவர் களமிறங்குவதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் பந்துவீச்சாளர் முகமது அமீர் வீசிய முதல் பந்தே இந்திய தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மாவின் இடது காலை தாக்கியது. பின்னர் அடுத்த பந்தில் ரோஹித் சர்மா LPW முறையில் வெளியேறினார். இந்நிலையில் இடது காலில் வலி அதிகமாக இருந்ததால் பெரிய காயம் ஏதும் ஏற்பட்டுள்ளதா என முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் எக்ஸ்ரே பரிசோதனை எடுத்துள்ளார். எனவே இலங்கைக்கு எதிரான நாளைய போட்டியில் அவர் விளையாடுவாரா என்ற சந்தேகம் கிளம்பியுள்ளது. இத்துடன் ஸ்ரீ டிவியின் இன்றைய பிரதான தமிழ் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை எமது பிரதான தமிழ் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம்.